ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு ஈவா ஃபுட் கோர்ட். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்நாக்ஸ் ரெசிபி சாக்லேட் டோனட் எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஆல் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற புது புது ரெசிபி வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இதோடைய மெத்தடு உங்களுக்கு முழுமையாக புரியும். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். 2 கப்பு மைதா மாவு 1/4 கிலோ எடுத்துக்கலாம். அதுவும் கூட 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் 1 ஸ்பூன் எடுத்துக்கலாம். பிறகு ஒரு அரை ஸ்பூன் பேக்கிங் சோடா எடுத்துக்கலாம். இது கூட சேர்த்துட்டு 30 கிராம் பட்டரை இது கூட சேர்த்துடலாம். 1/4 கப் கெட்டித்தயிர் இது கூட சேர்த்துடலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 3 ஸ்பூன் சர்க்கரையை இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்துட்டு ஒரு 1/4 கப் பாலை வெதுப்பாக சூடாக்கி இந்த மாவு கூட சேர்த்துட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். எடுத்துட்டு ஒரு பவுலில் நெய் தடவிட்டு இந்த மாவை நல்லா உருட்டி வச்சிடலாம். இந்த மாதிரி தான் உருட்டி வைக்கணும். உருட்டி வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் இதை மூடி ஊற வச்சிடலாம். இப்போ மாவு நல்லா பதமாக அரை மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ இதை பாத்திரம் வைக்கிற மேடையில் நல்லா சோப்பு போட்டு கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு மாவை கொஞ்சம் உதிரியாக தூவி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு இந்த மாவை தொடர்ந்து கண்டினியூவாக நல்லா இழுத்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதில் இந்த மாவு பிசைகிறது ரொம்ப முக்கியம். அப்போ தான் உங்களுக்கு அந்த சாஃப்ட் கிடைக்கும். நல்லா பிசைஞ்சு எடுத்த பின்னாடி 1 இன்ச் கனத்தில் மாவை நல்லா அகலமாக பேதளிச்சிட்டு நமக்கு விருப்பப்படுற சைஸில் வட்டமாக இப்படி அச்சு போட்டு எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நடுவில் உள்ள ஹோலுக்கு பாட்டில் மூடியை எடுத்து நடுவில் அமுத்தி விட்டோம்னா நமக்கு ஒரு நல்ல ஹோல் கிடைக்கும். இப்போ ஸ்கில்லட்டை அடுப்பில் வச்சாச்சு. சூடானதும் மூழ்கிற அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம். ரொம்ப கொதிச்சிடக்கூடாது, எண்ணெய் ரொம்பவும் மிதமாக இருக்கக்கூடாது. நடுத்தரமாக ஹீட்டானதும் இப்படி டோனட்டை ஒன்றா போட்டு டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சிம் குக்கில் தான் இதை குக் பண்ணணும். அப்போ தான் மாவு உள்ளாரக்கா வேகும். இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கலாம். இது பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கோல்டன் ப்ரௌனாக டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா உப்பி அழகாக வந்திருக்கு. இதே மாதிரி எல்லா மாவையுமே நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். எல்லா டோனட்டையும் பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ இதை மேலே டெக்கரேட் பண்ணுறதுக்கு டார்க் சாக்லேட் ஒரு 30 கிராம் எடுத்துக்கலாம். அதை ஒரு பாத்திரத்தில் போட்டு மெல்ட் பண்ணிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் தண்ணி விட்டுட்டு மெல்ட் பண்ணுங்கள். நல்லா மெல்ட் ஆயிரும். மெல்ட் ஆனதும் இந்த பொரிச்சு வச்சுருக்க டோனட்டை அதில் அமுத்தி விட்டு எடுத்தோன்னா அந்த சாக்லேட் ஒட்டிக்கும். அதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு ஸ்பார்க்கிள் மிட்டாயை இது மேலே தூவி விட்டுறலாம். பார்க்க அழகாக இருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது மாதிரி எல்லா டோனட்டையுமே சாக்லேட்டில் அமுத்திட்டு இந்த ஸ்பார்க்கிள் சாக்லேட்டை தூவி வச்சுக்கலாம். ஒரு அரை மணி நேரம் காய வச்சிடலாம். அப்போ சாக்லேட் நல்லா பிடிச்சிக்கிட்டு நல்லா கிளாட் ஆயிரும். இப்போ பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. டோனட் சாப்பிட தயாராகிடுச்சு. ஓகே வீவர்ஸ், இதை செய்து பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஆல் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வீவர்ஸ்.
தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.